இன்னைக்கு நாம பார்க்க போற புக்கு என்னன்னா, கேஜிஎஃப் படத்துல ஒரு சீன் வரும். ஒரு ஆளு பிரைம் மினிஸ்டரோட டேபிள்ல சில கிரைம் ஃபைல்ஸ போடுவாரு. அத போடுறப்போ இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு ராக்கி பாய சொல்வாரு. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராக்கி பாயோட கிரைம் ரிப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே ராக்கி பாய எப்படியாச்சும் புடிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படம் வரதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருந்த ஒரு ஆள் பத்தி தான் இந்த புக்கு. ராக்கி பாய்னா கேஜிஎஃப் கோல்டுன்னு ஞாபகம் வரா மாதிரி சந்தன மரம்னா இவர் பேர் தான் நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஞாபகம் வரும். ஒருவேளை உங்களால கெஸ் பண்ண முடியலன்னா இன்னும் சில க்ளூ சொல்றேன். அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்றேன், கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருவீங்க. பெரிய மீச, நல்ல ஹைட்டு, மிலிட்டரி கலர் யூனிஃபார்ம், தோல்ல ஒரு துப்பாக்கி. இப்போ மைண்ட்ல ஒரு பேர் வந்துச்சா? அதுதான் சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லப்படுற கூஸ் முனுசாமி வீரப்பன். சரி, அவரை பத்தி தான் நியூஸ், சினிமா, டாக்குமெண்ட்ரின்னு எல்லாம் எடுத்துட்டாங்களே, இனிமே அவரை பத்தி சொல்ல என்ன இருக்கு இந்த புக்லன்னு யோசிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா இந்த புக்கு வீரப்பனை பத்தி இல்ல. அப்ப நான் ஏன்பா இந்த புக்கை கேட்கணும் அப்படின்ட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உலகத்துல மிகவும் தேடப்படுற 3 பேர்னு பேசப்பட்டு கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 வருஷம் 2 ஸ்டேட்டோட போலீஸ்ல இருந்து ஸ்பெஷல் போர்ஸ் வரைக்கும் எல்லாரோடைய கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு தப்பிச்சுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளிய வெற்றிகரமா என்கவுண்டர்ல சுட்டு வீழ்த்தின நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் சீஃப் திரு கே விஜயகுமார் எழுதின இங்கிலீஷ் புக்கான வீரப்பன் தி சேசிங் பிரிகாண்டோட தமிழாக்கம் தான் இந்த புக்கு. எல்லாம் ஓகேப்பா, இந்த புக்ல அப்படி என்ன பெருசா எழுதிருக்க போறாரு? போலீஸ் பார்வையில வீரப்பனை பத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் எப்படி எல்லாம் அவங்க அவரை பிடிக்க பிளான் போட்டாங்க, என்கவுண்டர் பண்ணாங்கன்னு எல்லாம் எழுதியிருப்பாரு. அவ்வளவுதானே? அதான் இல்ல. பொதுவா நாம சினிமால பாக்குற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியறது இல்லன்னு நிறைய தடவை நினைச்சிருப்போம். போலீஸ்காரங்கன்னா ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஃபைல புரட்டிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்க இருக்கிற பெட்டி கேசஸ டீல் பண்ணுவாங்கன்னு தப்பு கணக்கு கூட போட்டிருப்போம். ஆனா இந்த ஆடியோ புக்கை கேட்ட அப்புறம் அந்த நினைப்பு கண்டிப்பா மாறிடும். இந்த புக்ல நீங்க சினிமால பாக்குறத விட நிஜ வாழ்க்கையில வீரப்பனை பிடிக்க நடந்த பல விறுவிறுப்பான ஆக்ஷன் சம்பவங்கள் நிறையவே இருக்கு. யூசுவலா இந்த மாதிரி புக்கை எழுதினா பொதுவா போலீஸ் எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றத மட்டும்தான் போடுவாங்க. ஆனா இங்க திரு கே விஜயகுமார் அவர்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா எங்கெங்க போலீஸ் தோத்து போனாங்க, அந்த தோல்வியில அவங்க கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு அது மூலமா எங்கெல்லாம் வீரப்பனை ஜெயிச்சாங்க அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா எழுதியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது சினிமால கூட இப்படி எல்லாம் நடக்காதுப்பான்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடின்னு எல்லாமே நடந்திருக்கு வீரப்பனோட தேடுதல் வேட்டையிலையும் அவரை என்கவுண்டர் பண்றதுலயும். ஒரு சின்ன ட்ரெய்லர் கொடுக்கட்டுமா? எப்படி ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய ரவுடிய நடு பீச்ல பட்ட பகல்ல என்கவுண்டர் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒரு அதிகாரியோட வயிறு கோளாறு அவருக்கு சாவ தேடி கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒரு காட்டு பண்ணினால வீரப்பன் எஸ்கேப் ஆனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி போலீஸ்க்காக ஒரு பொண்ணோட குடும்பமே ஸ்பை வேலை பார்த்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒரு ஊர் மக்கள் 10 வருஷம் வீரப்பன் சாகுற வரைக்கும் சிவன் கோவில ஒன்ன பூட்டி வச்சாங்க, அது ஏன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் மேல தினமும் நாம சொல்ற ஆமா இல்ல இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள்லாம் எப்படி பல அதிகாரிகளை சாவோட விளிம்புல இருந்து காப்பாத்துச்சுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாம ஒரு த்ரில்லர் படம் பாக்குற மாதிரி பதிவு செஞ்சிருக்காரு கே விஜயகுமார் ஐயா அவர்கள். இந்தியால நடந்த மிகப்பெரிய என்கவுண்டர் ஆபரேஷன் சொல்லப்படுற ஆபரேஷன் குக்கூன் பத்தி எல்லா விஷயமும் ஒண்ணு விடாம எழுதியிருக்காரு. இந்த புக்கை கேட்கும் போது ஒரு போலீஸோட பார்வையில வீரப்பனை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டி நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே தான், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தோட பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.